வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 32,107 ஏக்கர் காணி ராணுவத்தினர் வசமுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தகவல். துபாயிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த 2 பெண்களிடமிருந்து 80,000 சிகரெட்டுகள் சுங்க அதிகாரிகளினால் கைப்பற்றல். சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் மீண்டும் நீடிப்பு. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 32,107 ஏக்கர் காணி ராணுவத்தினர் வசமுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதில் 7,022 ஏக்கர் காணி தனியாருக்கு சொந்தமானவை என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சின் மேலதிக செயலாளர் வசந்தா பெரேரா தெரிவித்துள்ளார். இவற்றில் 460 ஏக்கர் காணியை இந்த வருடத்திற்குள் விடுவிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த வருடத்திற்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 2,758 ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசாங்கத்தினால் விடுவிக்கப்படும் காணிகள் பிரதேச செயலாளர்களிடம் கையளிக்கப்படுவதுடன் பிரதேச செயலகங்களூடாக காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. ராணுவ முகாம்கள் அமைந்துள்ள காணிகளின் அளவை குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் கூறியுள்ளார். சில ராணுவ முகாம்கள் தொடர்ந்தும் அந்த பகுதியிலேயே இயங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ராணுவ முகாம்கள் அமைந்துள்ள காணிகளின் உரிமையாளர்களுக்கு வேறு காணிகள் வழங்குவதற்கும் அல்லது நட்டையீடு வழங்குவதற்கும் அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து நடவடிக்கைகளும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சின் மேலதிக செயலாளர் வசந்தா பெரேரா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வடக்கில் யுத்த கால பகுதியில் முப்படையினர் வசமிருந்த 50,000 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் மாணிக்க வாசகர் கணேசராஜா முன்னிலையில் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்திரகாந்தன் உட்பட சந்தேக நபர்கள் 4 எதிர்வரும் 7ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. பலாங்குடை ரத்தினபுரி பிரதான வீதியில் டிப்பர் வாகனம் ஒன்று மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பலாங்குட வெதலவத்த மற்றும் ரத்தினபுரி பிரதான வீதி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு வருகின்றது. நேற்று அந்த வீதியூடாக மண் ஏற்றி சென்ற டிப்பர் வண்டி ஒன்று வீதியில் ஓரத்தில் காணப்பட்ட மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. டிப்பர் வண்டியின் சாரதி மதுபோதையில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கந்தலாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த விபத்து இன்று காலை 6 மணியளவில் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை கொழும்பு பிரதான வீதியில் கந்தலாய் பகுதியில் வெலிங்டன் சந்தியில் கார் ஒன்று பஸ் ஒன்றுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் வண்டி ஓட்டுநர் கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாரதி தூக்க கரக்கத்தில் காரை செலுத்தியமையாலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாயிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த 2 பெண்களிடமிருந்து 80,000 சிகரெட்டுகளை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து இன்று அதிகாலை இலங்கை நோக்கி வந்த விமானம் ஒன்றில் பயணித்த 2 பெண்களிடமிருந்து 28 லட்சம் ரூபாய் பெறுமதியான 80,000 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களின் 4 பயண பைகளில் இருந்தே குறித்த சிகரெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த 2 பெண்களும் ஓமாகம பிரதேசத்தின் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பெண்களுடன் பயணித்த மற்றொரு ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அம்பாறை சம்மாந்துறையில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாவடிப்பள்ளியில் உள்ள தமது வயலுக்கு சென்ற வேளையிலேயே நேற்று இரவு குறித்த நபரை யானை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 32 வயதான குறித்த நபர் 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் தெரிய வந்துள்ளது. யானை தாக்கி உயிரிழந்தவரின் சடலம் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.